உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்து சில நாட்கள் முன்னாடி வரைக்கும் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடக்காத கட்சி அப்படின்னா காங்கிரஸ் சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு கடந்த 2-3 நாட்களாக பரபரப்பின் உச்சத்தில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. காரணம், ஞானதேசிகன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த ஞானதேசிகன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார். ஜி.கே. வாசன் ஞானதேசிகனுடைய கருத்துக்களை ஆமோதிக்கிறார். இன் மேட்டர் ஆஃப் நோ டைம். எப்பொழுதுமே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்வாகி நியமனம் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்களாகும், சில சமயங்களில் எவ்வளவு ஆண்டுகளாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அடுத்த தலைவராக ஈவி.கே.எஸ். இளங்கோவன் வெகு சில நாட்களிலேயே, சரியா சொல்லணும்னா ஒரு 1-2 நாட்களிலேயே நியமிக்கப்படுகிறார். பல்வேறு பரபரப்பு காட்சிகள் நடக்கின்றன. ஈவி.கே.எஸ். இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் ஜி.கே. வாசனுடைய ஒரு நண்பராக, ஒரு நெருங்கிய தொடர்பில் இருப்பவராக புரிந்து கொள்ளப்படக்கூடியவர். ஜி.கே. வாசன் தமாகவை உருவாக்குகிறாரா அப்படிங்கிற கேள்வித்தான் ஞானதேசிகனுடைய ராஜினாமாவுக்கு பிறகு அரசியல் அரங்கத்தில் எழுந்த பிரதான கேள்வி. அந்த நிலையில் தான் ஜி.கே. வாசனுடைய ஒரு நண்பரையே, ஜி.கே. வாசனுடைய ஒரு நெருங்கிய தொடர்பில் இருப்பவரையே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தமிழக காங்கிரஸ் உடைய தலைவராக நியமிக்கிறது. பல்வேறு அரசியல் திருப்பங்கள் அதற்கு பிறகும் நடக்க தொடங்குகின்றன. ஜி.கே. வாசனுடைய ஆதரவாளரே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராகிவிட்டார். ஆகிய காரணத்தினால் தமாக உருவாக்கத்துக்கான வாய்ப்பு குறைவு என்று ஆர்வங்கள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையில் தான் என்னுடைய அடுத்த கட்ட முடிவை, அடுத்த கட்ட நடவடிக்கையை நவம்பர் 3ஆம் தேதி அறிவிப்பேன் என்கிறார் ஜி.கே. வாசன். தமாக உருவாக்குமா என்று பல்வேறு வடிவங்கள்ல ஜி.கே. வாசனிடம் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கப்படுகிறது. உருவாகாது என்று ஜி.கே. வாசன் சொல்லவே இல்லை. தமாக உருவாக்கத்துக்கான வாய்ப்புகளே இந்த தருணத்தில் அதிகம் தென்படுகின்றன. தமாக உருவானால் அரசியல் அரங்கத்தில் அதற்கான ஸ்பேஸ் தமிழக அரசியல்ல எப்படி இருக்கும்? இந்த ஒரு 2-3 நாட்கள்ல அகில இந்திய தலைமை தலையிட்டு தமாக உருவாக்கத்துக்கான வாய்ப்பை நிறுத்த முடியுமா? வாசன் சமரசமாவாரா? பல்வேறு கேள்விகள் அரசியல் அரங்கத்தில் தற்பொழுது எழுந்திருக்கின்றன. இவற்றை எல்லாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். புதுடெல்லியிலிருந்து இணைகிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாகூர் அவர்கள் மட்டுமல்லாது திரு கோவை தங்கம் அவர்கள் இணைகிறார். காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ் மாநில பொறுப்பாளராக இருந்து ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருப்பவர். உங்களை நான் எப்படி அழைக்கலாம் திரு கோவை தங்கம்? நண்பர் என்று அழைங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த என்று அழைத்தால் பொருத்தமா இருக்காதா? தங்கம் என்று அன்போடு அழையுங்கள். ரைட். அன்போடு திரு தங்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார். திரு மாணிக் தாகூர் அவர்கள் கூட நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். திரு மாணிக் தாகூர், ஜி.கே. வாசன் ஆகட்டும், ஞானதேசிகன் ஆகட்டும், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த ஒரு ஹை கமாண்ட் கல்ச்சர். மாநில தலைமைகளையும் மாநில சென்டிமெண்ட்ஸையும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மேலிருந்து ஒரு ஹை கமாண்ட் கல்ச்சரை தான் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த ஒரு குற்றச்சாட்டு ஒதுக்கத்தக்க குற்றச்சாட்டு. வணக்கம் நேயர்களுக்கு, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். அதாவது நம்மை பொறுத்த மட்டிலே, காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த மட்டிலே பல ஆண்டுகளாக பல நடைமுறைகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த நடைமுறைகள், அதாவது மாநில அளவிலே சில முடிவுகளையும் மத்திய அளவிலே சில முடிவுகளையும் எடுக்கின்ற பழக்கம் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த 30-40 ஆண்டுகளாக இந்த கலாச்சாரம் இருக்கிறது. இதற்கு முன்னாலே ஜனநாயக ரீதியிலே தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த முடிவுகளிலே சில முடிவுகளை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுக்கும், பல முடிவுகளை மாநில காங்கிரஸ் கமிட்டியை எடுத்துக் கொண்டிருக்கிறது, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி. இப்பொழுது நிலை மாறி இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பார்வையிலே தெரிகிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே இப்பொழுது 12 வருடங்களாக தமாக காங்கிரஸ் கட்சியிலே இணைந்ததற்கு பின்னாலே கடந்த 12 வருடங்களிலே 5 தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியாக ஒன்றாக சேர்ந்து. அந்த நேரத்திலே 10 ஆண்டுகளிலே மத்தியிலே ஆட்சியில் இருந்திருக்கிறோம். மாநிலத்திலே ஒரு அரசாங்கத்தை தொடர்ந்து ஆதரித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட பல முடிவுகளையும் பல நேரங்களிலும் சரி மாநில அரசினுடைய, மாநில தலைமையினுடைய பங்கும்
மத்திய தலைமையினுடைய பங்கும் இருந்திருக்கிறது. அதனால் நம்மை பொறுத்த மட்டுமே அனைத்துமே டெல்லியிலே முடிவு செய்யப்படுகிறது என்பதனை சரியாக இருக்காது என்று நம்புகிறேன். ஜி.கே. வாசனுடைய குற்றச்சாட்டு அல்ல ஞானதேசிகனுடைய குற்றச்சாட்டு, இந்த ஒரு ஹைகமாண்ட் கல்ச்சர், மாநில உணர்வுகளை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மத்திய தலைமை ஏற்கிறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த குற்றச்சாட்டு தவறானது என்று நினைக்கிறீங்களா? இல்லை, அவர்கள் சொல்வது தவறு சரி என்றெல்லாம் பேசுவதற்காக நான் வரவில்லை. அவர்களை பொறுத்த மட்டிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்கள், மிக முக்கியமான இன்று வரை மிக முக்கியமான பொறுப்புகளில் நேற்று வரை இருந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். மிக கண்ணியமான அளவில் பேச தெரிந்தவர்கள். அதனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. என்னை பொறுத்த மட்டிலே மிக தெளிவாக சொல்ல விரும்புவது என்றால், மாநில தலைமைக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கின்றன, மத்திய தலைமைக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கின்றன, மாவட்ட தலைமைக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த அதிகார பகிர்வு என்பது தெளிவாக அனைத்து முடிவுகளுமே, பிரதான முடிவுகள் அனைத்தும் மேலிடம் தான் எடுக்கிறது, மாநில தலைமைகளை கலந்தாலோசிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆகிய காரணத்தினால் தவறானது இல்லையா? தவறானது. இது ஜி.கே. வாசனும் ஞானதேசிகனும் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தற்பொழுது அகில இந்திய தலைமையால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் சில மாதங்களுக்கு முன்பாக இதே விவகாரத்தில் சொன்ன கருத்து என்ன பார்ப்போம். எதற்கெடுத்தாலும் மேலிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நிலைமை இருந்தால் அது தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு ஊராக இருக்கும். நம்மை பொறுத்தவரையில், வாசனை பொறுத்தவரையில், இங்கே இருக்கின்ற தலைவர்களை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆகவே இங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இங்கே இருக்கின்ற நம்மோன்ற தலைவர்களுக்குத்தான் இருக்கிறதே ஒழிய, இங்கே நடக்கின்ற செய்திகள் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பல நாள் ஆகும். உடனே செல்ல முடியாது. சென்ற உடனேயே நினைக்கின்ற தலைவர்களை நம்முடைய சௌரியமான நேரத்திற்கு பார்க்க முடியாது. செய்திகள் போய் சேர்ந்து நடவடிக்கை எடுப்பதற்குள் இங்கே அது பழைய செய்தியாகி என்ன பாதிப்பு ஏற்பட வேண்டுமோ அன்று பாதிப்பும் ஏற்பட்டு விட்டது என்ற நிலை இங்கே ஏற்படும் போது அதில் காங்கிரஸ் தலையிடவில்லை என்று சொல்லும் போது காங்கிரசின் மீது மக்களுக்கு ஒரு கோபம் வருகின்றது. ஆக இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இங்கே நடக்கின்ற இயக்கத்திற்கு நமக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும். சொல்லட்டும் என்று பார்த்துக் கொண்டே இருந்தால் சொல்ல மாட்டார்கள். எதையாவது செய்தால் நாங்கள் சொல்லாமல் செய்து விட்டீர்கள் என்பார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நாம் ஒத்துக்கொள்கின்றோம். சில சமயங்களில் முடிவே எடுப்பதில்லை. கேட்டால் சரி அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப பேசணும். ரொம்ப நாட்களுக்கு முன்பாக இல்ல, சில மாதங்களுக்கு முன்பாக, சரியா சொல்லணும்னா ஜூலை 23 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மத்திய தலைமையால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன், ஞானதேசிகனும் வாசனும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன குற்றச்சாட்டை அகில இந்திய தலைமை மீது, உங்களுடைய அகில இந்திய தலைமை மீது வைக்கிறார்களோ அதே குற்றச்சாட்டை சொல்கிறார். எப்படி இதை புறந்தள்ள முடியும் திரு மாணிக் தாக்கூர்? நான் அதை மீண்டும் சொல்கிறேன். அவர் சொல்வதில்லை எப்படி நியாயம் இருக்கிறதோ, நான் சொல்வது என்ன, அவர் சொல்வது என்னவென்றால் அனைத்திற்கும் இங்கு டெல்லிக்கு செல்ல வேண்டியதில்லை என்று சொல்கிறார். அதைத்தான் டெல்லியில் கூடாது இருக்கிறது, எல்லாத்தையுமே அங்க கேட்க வேண்டியது இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தலைவர்களால் எந்த முடிவு எடுக்க முடியல ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் சொல்கிறார் சில மாதங்களுக்கு முன்பாக. செல்ல வேண்டியதில்லை என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலே பல மாநிலங்கள் இப்படித்தான் நடக்கிறது. பல மாநிலங்களிலே உங்களுடைய மாநில தலைவராக நாளை பொறுப்பேற்கக்கூடிய ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் தவறான புரிதலோடு இந்த பேச்சை பேசிவிட்டாரோ? என்னை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய எண்ணம் என்பது வேற, எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே நான் மிக தெளிவாக இருக்கிறேன். பல விஷயங்களிலே மாநில தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ, எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், பால் விலை உயர்வு நடந்திருக்கிறது. இப்பொழுது அதற்கு போராட்டம் அறிவிக்க வேண்டும் என்பதற்கு டெல்லியிலே பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே குளறுபடி நடக்கிறது என்றால் அதற்கு போராட்டம் செய்ய வேண்டும் என்றால் டெல்லியிலே கேட்க வேண்டியதில்லை.
ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற போராட்டங்கள் நடத்துறோம்னா கேட்க வேண்டியது இல்ல, மற்ற பல விஷயங்களுக்கு கேட்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கறது அவருடைய ஆதங்கமா இருக்கும். உங்க கேள்வி இருக்கு. மீண்டும் நாங்க உங்கள்கிட்ட வர அது போன்ற ஒரு கம்ப்ளீட் ஹைகமாண்ட் கல்ச்சர் இல்ல, அதிகார பகிர்வு என்பது மிகச்சரியாகவே இருக்கிறது. ஆக இந்த குற்றச்சாட்டு எழல அப்படிங்கிறது திரு மாணிக் தாக்கூருடைய முதற்கட்ட பார்வையா பார்க்கிறேன். இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் எப்பொழுதுமே இருந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள். திரு தங்கம், இந்த ஒரு சூழல் தமாக உருவாக்குறதுக்கான ஒரு சூழல், பெரிய பெரிய பிரச்சனைகள், ஈழ பிரச்சனையிலிருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், அதுல கருத்து முரண்பாடுகள் வரும்போதெல்லாம் ஏற்படாத ஒரு சூழ்நிலை இன்று ஏன் ஏற்பட்டிருக்கிறது திரு தங்கம்? கடந்த காலங்களில் மாண்புமிகு எங்களுடைய அன்பு தலைவர் வழிகாட்டி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் பல்வேறு காரணங்களால் அவருடைய மனது வருத்தப்பட்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் பொறுத்து கொண்டு தமிழக முன்னேற்றம், தமிழக வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகள் என முன்வைத்து அந்த கோரிக்கைகள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முன்னாள் பாரத பிரதமர் அவர்களை நேரடியாக சந்தித்து அந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து, அதனால் அவர் மீது மத்திய அரசாங்கம் வருத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்ட அவருடைய ஏதாவது ஒரு கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறதா? முல்லை பெரியாரிலேயோ, காவிரியிலேயோ, ஈழ பிரச்சனையிலேயோ, இல்ல கச்சத்தீவு மீட்பிலேயோ உங்களுடைய அகில இந்திய தலைமை இல்ல சென்ற மத்திய அரசு கொண்டிருந்த பல கருத்துக்கள்ல இருந்து மாறுபட்ட கருத்தை பேட்டிகளா கொடுத்திருந்தார். ஆனா அவர் அமைச்சராக இருந்த போது, அமைச்சராக இருந்ததுல வேறுபட்ட எந்த கருத்தை உங்களுடைய மத்திய தலைமை ஏற்றுக்கொண்டார்? மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர்களுடைய அன்பு தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் மத்திய மந்திரி சபையில் ஒரு அங்கம், அவர் ஒரு அமைச்சர். அவர் அந்த கோரிக்கைகளை கொண்டு சென்று அரசு எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுக்கும் அமைச்சராக இருப்பவரும் கூட்டு பொறுப்பு ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்து, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன, தமிழகத்தை அவர் இந்தியாவுடைய பல மாநிலங்களில் அமைச்சராக, கேபினெட் அமைச்சராக இருந்தாலும் கூட தமிழக மக்கள், தமிழக முன்னேற்றம், தமிழக வளர்ச்சி என தொடர்ந்து அவர் பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி இந்த கோரிக்கைகளை மீனவர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு மீட்பு எல்லாத்திலும் கோரிக்கை வச்சார். எல்லாம் நிராகரிக்கப்பட்டது. தமிழகம் ஏதாவது ஏற்கப்பட்டதா? கச்சத்தீவை மீட்கணும்னாரு, மீனவர் பிரச்சனையில வேற நிலைப்பாடு எடுக்கணும்னாரு, காவிரி விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைக்கணும்னாரு, முல்லை பெரியார் விவகாரத்துல ஒரு நிலைப்பாடு எடுத்தார். இந்த எந்த நிலைப்பாட்டை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது? இந்த நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். அவர் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழக முன்னேற்றத்துக்காக பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு கோரிக்கைகளை மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் வைத்தார் என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த கோரிக்கைகளை வைக்கத்தான் அவரால் முடியுமே தவிர அதை வலியுறுத்தி நலன் கருதி, முல்லை பெரியார் நலன் கருதி, தமிழக நலன் கருதி, அப்பொழுது ஏன் இன்னைக்கு தூக்கி இருக்கக்கூடிய போர்க்கொடியை தூக்கிட்டு விலகல்? அதற்கு பிறகு ஹைகமாண்ட் கல்ச்சர் இல்லை. அதற்கு பிறகு நான் வருகிறேன். முதலில் நான் சொல்லுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு மத்திய அமைச்சர், தமிழகத்துடைய மத்திய அமைச்சர் இந்தியாவுடைய மத்திய சபை மந்திரி சபை கூட்டத்திலே போய் தமிழக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு மத்திய அமைச்சர் தலைவர் ஜி.கே. வாசனை தவிர வேற யாரும் இல்லை. எந்த கோரிக்கையும் ஏற்கப்படல. ஸ்ரீலங்கா விவகாரத்துல வேற மாதிரி ஐநா சபையில வாக்களிக்கணும் அப்படின்னாரு, அது ஏற்கப்படல. அப்பொழுதெல்லாம் ஏன் இந்த போர்க்கொடி தூக்கி இன்னைக்கு தமாக உருவாக்கும், தமிழக மக்கள் நலன் கருதி தமாக உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல? அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மத்திய மந்திரி சபையில் நடைபெறுகின்ற அந்த தவறுகளையோ அல்லது மற்ற குறைகளையோ அவரால் சொல்லி வலியுறுத்தி வற்புறுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற நம்பிக்கையிலேயே அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். முதல்ல நம்பிக்கை இருக்கலாம், 5 வருஷமா நம்பிக்கை இருந்து ஆட்சி போற வரைக்கும் நம்பிக்கை இருந்ததா? தொடர்ந்து அவர் வலியுறுத்தி கொண்டுதான் வந்தார். உங்களுக்கே தெரியும், நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறியதா? ஒரு கோரிக்கை நிறைவேறுவதற்கு நீங்களே உணர்வீங்க. ஆட்சியில் இருந்த போதும், அவர் அமைச்சராக இருந்த போதும் கூட வாசனுடைய ஆதரவாளர்கள் தமாக உருவாக போகிறது, நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற கோஷத்தை அன்னைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுப்பீங்களா? மறுக்க முடியாது. அன்னைக்கு உருவாக்காம, அன்னைக்கு அந்த சூழ்நிலையை கேட்டு நான் வைத்தேன், நான் கோரிக்கை வைத்தேன், மத்திய அரசாங்கம் இது ஏற்கல அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்காம, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தோற்ற பிறகு அமைச்சராக முழு
முழு 5 ஆண்டுகளிலும் அமைச்சரா இருந்த பிறகு, காங்கிரஸ் கட்சி பொலிவிழந்த பிறகு, இன்னைக்கு காங்கிரஸ் வீக்கா இருக்கிற சமயத்துல நான் காங்கிரஸ்ல இருந்து விலகல, தமாக உருவாக்குறேன், மாநில தலைமைக்கு முக்கியத்துவம் இல்ல, மாநில விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு அன்னைக்கும் இருந்த பிரச்சனையை இன்னைக்கு எழுப்பும் போது இயல்பா இந்த ஒரு கேள்வி உங்களை நோக்கி எழுதா இல்லையா? மிஸ்டர் பாண்டே சார், ஹரி, உங்களுடைய வாதத்திறமை நான் பாராட்டுகிறேன், நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து தமிழக மக்கள் தமிழ்நாட்டு முன்னேற்றம் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்து வெளியிலிருந்து குரல் கொடுக்கிறதுக்கும் உள்ளே இருந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது தன்னால் மந்திரியாக இருக்கின்ற போதே செய்து முடித்து விடலாம் என்று பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த முயற்சிகள் எல்லாம் நடைபெறாத போதுதான் என்னை போன்றவர்களிடத்திலே சொல்லி வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தார், தொடர்ந்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். இது தமிழக மக்களுக்கும் தெரியும். ராஜினாமா செய்யல, ஏன் அந்த எதிர்ப்பு ஆட்சியில் இருக்கும்போது பதிவு செய்யல? ஒருவேளை வாசன் ராஜினாமா செய்திருந்தால் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு ஏற்படுத்தியிருக்கும், அதன் கூட எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். ஆட்சியில் இருந்து கொண்டு போராடி வெற்றி பெறுவதுதான் புத்திசாலித்தனமான பணிகளே ஒழிய, ஆட்சியில் இருக்கின்ற மந்திரி சபையை விட்டுவிட்டு நீங்கள் யாரிடம் வந்து வெளியிலே பேசுவீர்கள், யாரிடம் வந்து கோரிக்கை எழுப்பீர்கள்? அவர்களால் என்ன செய்ய முடியும்? பட் அது ஒரு பிரஷரை கொடுக்கும் இல்லையா? செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிரதமரை நம்புகிறார், செய்து தருகிறோம் என்று சொல்லுகின்ற அகில இந்தியாவுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைமையை நம்புகிறார், பிரதமரை நம்புகிறார். ஆகவே பொறுத்திருக்கின்றார், தொடர்ந்து வற்புறுத்துகிறார், வலியுறுத்துகிறார். அதை தவிர வேறு மத்திய அமைச்சர் யாராவது பேசியிருக்கின்றார்களா? அவர் பேசிக்கொண்டே இருந்ததற்கு காரணமே நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெற்று விடுவோம் என்று தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் உறுதியாக நம்பியிருந்தார்கள். ஆக நடைபெறாத போது அவருடைய மனதிலே மிகுந்த வேதனை அடைந்தார். அதெல்லாம் இப்பொழுது அவருடைய மனத்தாங்களுக்கும் அதுவும் ஒரு காரணங்கள். ஆகையினால உருவாகிறதா தமாக? நவம்பர் 3ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை அறிவிப்போம் என்கிறார் ஜி.கே. வாசன். தமாக உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறதா? உருவானால் அதில் தமிழக அரசியலில் தமாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை தாண்டி வாசனுடைய நெருங்கிய நண்பரான EVKS இளங்கோவன் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது மத்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ராஜதந்திரமா? இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? தமிழக காங்கிரசுக்கு ஏற்றம் தருமா? உடைகிறதா தமிழக காங்கிரஸ்? உருவாகிறதா தமிழ் மாநில காங்கிரஸ்? மீண்டும் உருவானால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இடைப்பட்ட காலத்தில் சமரசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் பரபரப்படைந்திருக்கிறது காங்கிரஸ் வட்டாரம். இந்த தொகுப்பில் நம்முடைய திரு ரமேஷ் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். ஞானதேசனுக்கு பிறகு யார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக வருவார் அப்படிங்கும் போது பல பேர்கள் சொல்லப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் வரலாம் என்றும், பீட்டர் அல்போன்ஸ் வரக்கூடும் என்றும், வசந்தகுமார் வரக்கூடும் என்றும், சுதர்சன நாச்சியப்பன், திருநாவுக்கரசர், பல பேர்கள் சொல்லப்பட்டன. ஆனால் வாசனுடைய நெருங்கிய நண்பரான திரு EVKS இளங்கோவன் இந்த ஒரு பொறுப்பு கொண்டு வரப்படுகிறார். இதனது பின்னணியில் ஒரு தமாக உருவாக்குறதுக்கான ஒரு வேகத்தடையை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஏற்படுத்த நினைத்திருப்பதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு ராஜதந்திரம் என்று புரிந்து கொள்ளலாமா? இந்த ராஜதந்திரம் பலனளிக்குமா? அவரை நியமித்த பிறகும் கூட வாசன் நவம்பர் 3ஆம் தேதி அடுத்த கட்ட நடவடிக்கையை அறிவிப்போம் என்கிறார். ஆக தமாக மீண்டும் உருவாவது அப்படிங்கிறது ஏறத்தாழ உறுதி என்பது போல ஒரு சமிஞை பெறுகிறது. EVKS இளங்கோவனுடைய நியமனமும் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தான கேட்க. தமாக உருவாகுமா என்பது வாசன் அவர்கள் எடுக்க போகிற முடிவு பல அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் முன்பு இருந்த சூழ்நிலை வேறு, இப்போது மாறி இருக்கிற நிலைமை வேறு. இப்போது காங்கிரசுடைய பலம் தமிழகத்திலே மிகவும் சுருங்கி இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலிலே அது மிக வெளிச்சமாக தெரிந்திருக்கிற நிலைமையாக இருக்கிறது. முன்பு இருந்த நிலைமை இப்போது இல்லை. ஆனால் இருக்கிற காங்கிரஸ் அமைப்பில் கணிசமான ஆதரவாளர்களை கொண்ட பகுதி திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய கோஷ்டி தான். இளங்கோவன் அவர்களுடைய நியமனம் நீங்கள் குறிப்பிட்டது போல வாசனுக்கு நெருக்கமான திரு இளங்கோவனோ திரு பீட்டர் அல்போன்ஸோ இருவரில் ஒருவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று கடந்த சில நாட்களாகவே எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. அந்த இருவரில் திரு EVKS இளங்கோவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே தலைவராக இருந்த அனுபவம் கொண்டவர். எந்த
கட்சியினுடைய சார்பும் இல்லாதவர். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரிவிகிதத்தில் அவர் விமர்சிக்கக்கூடியவர். வேறு சிலருக்கு சில கலர் இருக்கிறது, பொலிட்டிக்கல் கலர் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலே ஒரு கேம்புக்கு நெருக்கமானவர், அவர்களுடனான உறவுக்கு அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடியவர், கட்சியினுடைய நலனை விட அந்த நலனை பெரிதாக தன்னுடைய தொடர்புகளை இதுவே கூட பாதிப்பா ஏற்படாதா? நீங்க சொன்னீங்க சரிசமமா திமுகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கக்கூடியவர் ஈவி.கே. இளங்கோவன் என்று. அடுத்து ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே விலகி போறதுக்கான சூழல் இதனாலே ஏற்படலாம் இல்லையா? இல்ல, அதற்கு அவருக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட வேண்டும். தெரிவித்தால்தான் அது மாற்றம் இருக்கும். நான் அதைத்தான் பிறகு சொல்ல வந்தேன். திரு வாசன் அவர்களும் திரு ஞானதேசிகன் அவர்களும் எழுப்பியிருக்கக்கூடிய விமர்சனங்கள் நியாயமானவை. திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் கூறியதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நியமனத்திலிருந்து பல்வேறு பிரச்சனைகளை திரு ஞானதேசிகன் எழுப்பியிருக்கிறார். அதே போல திரு தங்கம் அவர்கள் குறிப்பிட்டதை போல நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பினீர்கள், ஏன் அவர் பதவி விலகவில்லை என்று. அது சிலரது அது சொல்லுவார்கள் அவர்களுடைய ஸ்டைல் என்று. அப்படி இருக்கலாம், வாழப்பாடி போன்றவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். ஆனால் திரு மூப்பனார் போன்ற பண்பட்ட ஒரு அரசியல் தலைவருடைய நெருக்கமாக இருந்து ஒரு சின்ன கருத்து, மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்பு தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் ராஜினாமா செய்திருந்தால் லங்கை தமிழ் மக்களுக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லை பெரியாறு பிரச்சனைக்கும் மத்திய அரசாங்கம் முடிந்த அளவு உதவி செய்ய முன் வந்தது. அவர் ராஜினாமா செய்திருந்தால் நிச்சயமாக அவர் இருந்ததால் தான் மத்திய அமைச்சராக இருந்து தொடர்ந்து காவிரி இறுதி ஆணை கெசட் செய்யப்பட்டதா உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் செய்யப்பட்டது. ஸ்ரீலங்கா விவகாரத்தில் வாசன் சொன்ன கருத்து ஏற்கப்பட்டதா? இதனால் என்ன பயன் இருந்தது? பயன் என்ன என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்ததால் தான் மத்திய அரசாங்கம் அவருடைய வார்த்தையை கேட்டு இலங்கை தமிழர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தது. காவிரி பிரச்சனைக்கு கர்நாடக மாநிலம் காங்கிரஸ் அரசு. ஆனாலும் மத்திய அமைச்சராக இருந்த ஜி.கே. வாசன் அவர்கள் குரல் கொடுத்ததால் கர்நாடகத்தை எதிர்த்து நீங்கள் தண்ணீர் கொடுங்கள் என்று குரல் கொடுக்க வைத்தது தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள். உச்ச நீதிமன்றம் சொல்ற வரைக்கும் இந்திய அரசாங்கம் சென்ற முந்தைய அரசாங்கம் காவிரி விஷயத்துல முடிவெடுக்கல, கெசட்ல போடல. கச்சத்தீவை மீட்கணும்னு வாசன் சொன்னார், அது கேட்கல. முல்லை பெரியார்ல ஒரு விஷயம் சொன்னார், அதுவும் கேட்கப்படல. வாட் இஸ் தி எண்ட் ரிசல்ட் தான் கேள்வி. திரு ரமேஷ் தொடருங்க. அதாவது இந்த கூட்டணி விஷயம் சம்பந்தமா நீங்க இளங்கோவன் இப்படி செயல்படுறது பாதிப்பு ஏற்படுத்தாதான்னு கேட்டுட்டு இருந்தப்போ அவர் குறுக்கிட்டாரு. அவர் திரு ஞானதேசிகன் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல, நான் இதை திரு மாணிக் தாக்கூர் சொன்னதுனால இந்த ரெஃபரன்ஸ் நான் சொல்ல வேண்டியிருக்கு. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் யாரோடு கூட்டு சேரப்போகிறது என்ற ஒரு நிலை கூட ஒரு கோடி காட்டப்பட வேண்டும். அது கூட அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கடைசி வரை செய்வது கிடையாது. இது ஒவ்வொரு தேர்தலிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. அது பலமான விமர்சனத்திற்கு தேர்தல் நேரத்திலே அத்தகைய சூழ்நிலைகள் இடமளிக்கின்றன. இது ஒரு புறம். இரண்டாவது சொல்லக்கூடிய விமர்சனங்கள் அதிக நியாயம் இருக்கவே செய்யும். நியாயம் இருக்கிறதா? திரு ஞானதேசிகன் அதே போல திரு ஞானதேசிகன் காலத்தில் ஆரம்பிக்குதான், சுப்பிரமணியன் காலத்திலிருந்து முன்பில் இருந்து இந்திரா காந்தி இருந்த போதிலிருந்து இது ஒரு ஹைகமாண்ட் கல்ச்சர். பல முடிவுகளை இது காங்கிரஸ் பலவீனம் அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணம். தமிழகத்திலே காங்கிரஸ் மிகவும் பலவீனம் அடைவதற்கு, பலவீனம் அடைந்த நிலையை எட்டி இருப்பதற்கு இந்த ஹைகமாண்ட் டாமினேஷன் மிக அதிகமாக இருப்பது ஒரு முக்கியமான காரணம். புதிய காரணமாக சொல்லி ராஜினாமா செய்து இருந்த போதும், மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் இருந்த போதும் அவர்கள் முழுமையாக செயல்படுவதற்கு அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி செய்தார்கள். குறிப்பாக அவருடைய காலங்களில் எல்லாம் காங்கிரஸ் வலுவாக இருந்தது. உதாரணமாக திரு வாசன் அவர்கள் சுட்டிக்காட்டிய பல பிரச்சனைகள் அவ்வப்போது நேரிலும் பத்திரிகைகள் மூலமாகவும் அவர் சுட்டிக்காட்டிய பிரச்சனைகள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படாமல் இருந்துள்ளன. அவர் அந்த குறையை ஓரளவு புரியும்படியாக பல நேரங்களிலே உணர்த்தி இருக்கிறார். இப்போது அவர் தமாகவை உருவாக்குவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது அப்படி தமாகவை உருவாக்கினால் பழைய ஆதரவு கிட்டுமா என்பது உங்களுடைய நிலை. அவர் உருவாக்க போகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் சமரசத்திற்கு அடியோடு வாய்ப்பு போய்விட்டது என்று நான் கருதவில்லை. ஒருவேளை மேலிட தலைவர்கள் தலையிட்டு சமாதானப்படுத்த முயற்சிக்கலாம். திரு ஈவி.கே. இளங்கோவன் தன்னுடைய செல்வாக்கை அதற்கு பயன்படுத்த முனையலாம்.
என்ன இருந்தாலும் ஒரு வலுவான பின்னணியை கொண்ட ஆதரவாளர்கள் கோஷ்டியை கொண்ட திரு ஜி.கே. வாசன் அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு சக்தி அவருடைய அணியை அலட்சியப்படுத்திவிட்டு தங்களுடைய கட்சியை தங்களுடைய அமைப்பை தொடர்ந்து நடத்தலாம், இவர் என்ன வேண்டுமானாலும் முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை விட்டுவிடும். தங்கம் அவர்கள்ட்ட கேட்க திரு தாக்கூர் கிட்ட கேட்கறதுக்கு முன்பாக ஒரு சமரசத்துக்கான வாய்ப்புகள் இருக்கவே செய்கிறார். இன்னைக்கு காலையில ஞானசேகரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் எங்க நிகழ்ச்சியில பேசும்போது, தொகுப்புல பேசும்போது, தமாகவின் சார்பாக இளங்கோவனுக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறார். தமாக உறுதியாக உருவாகும் அப்படிங்கிறார். வாசனும் கூட எந்த இடத்திலையும் அதை மறுக்கவே இல்லை. சோ இந்த இடைப்பட்ட காலத்துல சமரசத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, உறுதியாக உதயமாகிறதா தமாக? நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற நேரத்திலேயே நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய குறைகள் பற்றி காங்கிரஸ் தொண்டர்கள் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர் அதை தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்த போதே அவரை தமிழ் மாநில காங்கிரஸ் துவக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 5-6 ஆண்டு காலமாக அவரை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தார்கள். இன்றும் பல ஆயிரக்கணக்கான பேர்கள் அவரை தொடர்பு கொண்டு தமிழ் மாநில அரசை துவக்குங்கள் என்று சொல்லிக்கொண்டே தான் வருகிறார்கள். ஆனால் அவர் பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் இரவு பகல் என்று தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற வகையில் பாராமல் அல்லும் பகலும் அயராது உழைத்து வாக்களை சேகரித்தார்கள். முன்னாள் நிதியமைச்சர் பி. சிதம்பரத்தையும் சந்தித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய திரு EVKS இளங்கோவன் இன்று காலையே ஜி.கே. வாசன் அவர்களை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பல்வேறு முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், மூத்த தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தற்போதைய செய்தி. சின்ன திருத்தம், இன்று காலை அவர் திரு ஜி.கே. வாசனை சந்தித்த போது நான் கேள்விப்பட்டது, அப்போது அவர் திரு EVKS இளங்கோவன் நியமனம் செய்யப்பட்ட செய்தி வரவில்லை. அவர் அங்கிருந்த போதுதான் வந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். பெர்ஹாப்ஸ் அவர் திரு வாசன் என்ன மனநிலையில் இருக்கிறார் அல்லது அவர் என்ன வருத்தத்தை கொண்டிருக்கிறார் தலைமை மீது, அதை தன்னால் முடிந்தால் வரல. பட் ஆனா அதற்கு முன்பாக அவருக்கு தெரிந்திருக்காதா என்ன? சோ அநேகமாக இன்னும் சில நிமிடங்கள்ல வரப்போகுதுன்னு அவருக்கு தெரிந்திருக்கும். அந்த சமயத்துல அவருக்கு இந்த தகவலானது வந்திருக்கிறது. ஒருவேளை தமாக உருவானால் காங்கிரசுக்கு பெரிய பின்னடைவா? திரு ரமேஷ் சொல்வதை போல தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேக்ஷனுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கிறது என்றால் பலருடைய கருத்து வாசனுடைய ஃபேக்ஷனுக்கு தான் என்று. ஆகிய காரணத்தினால் தமாக உருவானால் தமிழ்நாடு காங்கிரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவா? அப்படி இருந்தாலும் கூட தமாக உருவானால் யாருடைய செல்வாக்கிலிருந்து தன்னுடைய செல்வாக்கை அதிகரிக்கும்? மற்ற கட்சிகளிலிருந்து தமாகவுக்கு செல்வாக்கு பெருகி ஒரு பெரிய சக்தியாக தமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது காங்கிரஸ். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டிலும் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்தது. அதற்கு பிறகு இப்பொழுது மேலும் ஒரு சவால் தமிழ்நாடு காங்கிரசுக்கு காத்திருக்கிறது. உடைகிறதா தமிழ்நாடு காங்கிரஸ்? தமாக உருவாகிறதா? அந்த உருவாக்கமானது இந்த ஒரு நவம்பர் 3ஆம் தேதி வாசன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நவம்பர் 3ஆம் தேதிக்குள்ள ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் செய்து தடுத்து நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? தமாக உருவாக்குமா? உருவானால் அதற்கான ஸ்பேஸ் என்னவாக இருக்கும்? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. திரு மாணிக் தாக்கூர் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன், நீங்கள் மறுப்பீர்களா தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேக்ஷனுக்கு அதிகமான ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அதிகமான தொண்டர்கள் இருக்கிறார்கள்? நிர்வாகிகள் பட்டியல் எடுத்து பார்த்தாலும் கூட வாசன் ஆதரவாளர்கள் தான் அதிகம். தொண்டர் பலம் வாசனிடம் மற்ற காங்கிரஸ் தலைவர்களை விட அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில அதிகமாக இப்பொழுது நம்பப்படுவது போல தமாக உருவானால் தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு பேரிடி என்றால் மறுப்பீர்களா? அதற்கு முன்னாலே திரு ரமேஷ் அவர்கள் கூறியதற்கு ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது நிர்வாகிகளை பற்றி கூறினார். அப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் நிர்வாகிகளில் அதிகமான நிர்வாகிகள் திரு வாசனை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் நிர்வாகிகள் டெல்லியில இருந்து ஒப்புதல் கொடுக்கப்படுகிறது. மாநில நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது டெல்லியில இருந்துதான் கொடுக்கப்படுகிறது. டெல்லியிலே வாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்ததனுடைய விளைவாக மிகப்பெரிய அளவிலே அவர் நிர்வாகிகளையும் மாவட்ட தலைவர்களையும் பெற்றிருக்கிறார். பட்டியல் எவ்வளவு பெரிய தாமதத்துக்கு பிறகு வெளியானது, இதெல்லாம் கேள்வி எழுப்பது இல்லையா உங்களுடைய ஹைகமாண்ட் கல்ச்சர் சார்ந்து?
எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு ஞானதேசிகனால் அதை வெளியிட முடிந்தது? இல்ல, அதுல 2003 முதல் முறையாக நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னாலே இருந்த தலைவர்கள் யாரும் அந்த நிர்வாகிகளை, அதாவது அதற்கு அடுத்து வந்த மாநில தலைவர்கள் யாரும் நிர்வாகிகள் பட்டியலை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் திரு ஞானதேசிகன் அவர்கள் அதற்காக மிக முக்கியமான அனைவரையும் சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அனைவருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சியை மேற்கொண்டார். அதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் அவருடைய முயற்சியிலே பங்களித்து அனைவரையும் ஒன்றாக சேர்த்து மாவட்ட தலைவர்களையும் புதிய நிர்வாகிகளையும் அறிவித்தார்கள். அதில் சில பிரச்சனைகள் இருந்தன, இல்லாமல் இல்லை. இவ்வளவு பெரிய கட்சியாக இருக்கும் பொழுது அதில் பிரச்சனைகள் இருக்கின்றன. இது அனைத்தும் தீர வேண்டும் என்றால் உண்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது ராகுல் காந்தி அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய கருத்து நான் புரிஞ்சுக்கிறேன். தமாக உருவானால் இது நிச்சயமாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பின்னடைவு என்றால் மறுப்பீர்களா? பெரிய ஃபாலோயிங் வாசனுக்கு இருப்பதாக, இந்த நிர்வாகிகளை தாண்டி ஒரு பெரிய ஃபாலோயிங் அவருக்கு இருப்பதாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுகிறது. எனும் பொழுது காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே பின்னடைவு இருக்கக்கூடிய நிலையில மேலும் ஒரு பெரிய பின்னடைவு தான். அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்த வாக்கு சதவீதம் என்பது 4.6. ஒரு காலத்திலே 22%, 4.3 ஒரு காலத்திலே 20% இருந்த வாக்கு வங்கி 89 இப்பொழுது 4.3 வந்திருக்கிறது. இந்த 4.3 யார் பெரியவர் என்பதல்ல கேள்வி. இந்த 4.3 இருந்து எப்படி 20 கொண்டு வர செல்லப் போகிறோம் என்பதுதான். அதற்கான முயற்சியை செய்ய வேண்டுமே ஒழிய இதிலே நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதல்ல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே, சோனியா காந்தி அவர்களை பொறுத்த மட்டிலே திரு வாசன் அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார். 12 வருடங்களிலே அவருக்கு அகில இந்திய செயலாளராக இருக்கட்டும், மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கட்டும், இந்திய தேசியத்தினுடைய அமைச்சராக இருக்கட்டும், தனிப்பட்ட அந்தஸ்துள்ள அமைச்சராக இருக்கட்டும், கேபினெட் அமைச்சராக இருக்கட்டும், கப்பல் துறை அமைச்சராக இருக்கட்டும், அவரை பொறுத்த மட்டிலே அனைத்து மரியாதைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால் இங்க வந்து மாநில தலைமைக்கு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு சுயாட்சி இல்ல, எல்லாமே மேலிருந்து எடுக்கப்படுது. இது ஒரு அமைச்சரவை சார்ந்தோ அதுல எல்லாம் கம்ப்ளைண்ட். இங்க கட்சி ரீதியாக செயல்படுறதுக்கான ஒரு சுயாதீன நிலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இல்லை என்பதுதான் ஞானதேசிகன் ராஜினாமாக்கான காரணமா சொல்லப்படும். அதைத்தான் நீங்களே கேட்டீங்க. EVK இளங்கோவனும் கூட சில மாதங்களுக்கு முன்பாக புதிய தலைவரும் கூட சொல்கிறார். இல்ல, அதுல நான் மாறுபடுகிறேன். என்னை பொறுத்த மட்டிலே திரு EVK இளங்கோவன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கு பின்னாலே திரு சோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கு பின்னாலே திரு வாசன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே கிருஷ்ணசாமி அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே தங்கபால் அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனை வரவில்லை. அப்பொழுதெல்லாம் யாரும் சொல்லவில்லை. திரு வாசன் அவர்கள் அப்பொழுது சொல்லவில்லை அனைத்து முடிவுகளுக்கும் நான் டெல்லியிலே கேட்கிறேன் என்று. பல முடிவுகளை சென்னையிலே எடுக்கலாம். அப்படித்தான் இருக்கிறது. நாம் தேவையில்லாமல் நாம் சின்ன பிரச்சனையை பெரிதாக ஊதி பூதாகமாக்குகிறோம். இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய இருந்த காமராஜர் படமும் மூப்பனார் படமும் இப்ப இந்த ஒரு இதுலயே இருக்கக்கூடாது, காட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தங்களுக்கு ஏற்படுத்தியதுங்கிற ஒரு காரணம் தவறானதான். அப்படிப்பட்ட அது ஒரு விஷமத்தரமான பிரச்சாரம். இது ஒரு பொய் பிரச்சாரம், ஒரு விஷமத்தரமான பிரச்சாரம். அப்படி நடக்கவில்லை, அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன், 86 தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமாகவாக தனியாக இருந்த பொழுது கூட காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் அட்டையிலே பெருந்தலைவர் காமராஜருடைய படம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த ஒரு நிலையிலும் அதில் எந்த ஒரு சமரசமும் செய்ய போவதில்லை. அகில இந்திய காங்கிரஸ் இடாது. திரு தங்கம் மாறுபடுகிறார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வேன், பொருளாளர் என்ற முறையில் அதனுடைய உறுப்பினர் அட்டை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். 4 மாதத்துக்கு முன்பாகவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் திரு சென்னா ரெட்டி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு ஞானதேசிகன் அவர்களிடம் மூப்பனாருடைய போட்டாவையும் பெருந்தலைவர் காமராஜருடைய போட்டாவை நீங்கள் போடுவதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் அச்சடித்த கார்டுகள் எல்லாம் விநியோகம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி கூறிவிட்டார்கள். அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு ஞானதேசிகன் அவர்கள் என்னிடம் கூறினார்கள். அதற்கு பிறகு சென்ற மாதம்
அகில இந்தியாவுடைய பொதுச் செயலாளர் திரு முகில்வாசனிக்கு அவர்கள் பாண்டிச்சேரிக்கு சென்று திரும்பி வருகின்ற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரான ஞானதேசிகனிடம் அந்த உறுப்பினர் கார்டுகளை விநியோகம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இதையும் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் திரு சென்னாரெட்டி அவர்கள் உறுப்பினர் கார்டுகளை விநியோகம் செய்ய வேண்டாம், இந்த 2 போட்டாக்களையும் பெருந்தலைவர் காமராஜருடைய அவருடைய போட்டாவையும் தலைவர் மூப்பனார் அவருடைய போட்டாவையும் எடுத்துவிட்டு சென்னாரெட்டியும் இதை சொன்னார்கள் அப்படிங்கிறது எடுத்துவிட்டு கார்டை விநியோகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது நான் பொருளாளர் என்ற முறையில் உறுப்பினர் கார்டு என்னுடைய கையில் தான் இருக்கிறது. அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் அன்று முதல் இன்று வரை ஒரு உறுப்பினர் கார்டை கூட நாங்கள் எடுத்துவிட்டு விஷயமாக்குறது இல்லையா? இது இருந்தாகணும், இந்த ஒரு ஸ்டேட் சென்டிமெண்ட் சார்ந்த ஒரு விஷயம் என்று பேசி தமிழகத்துடைய ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம், காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினருடைய விருப்பம் 10 லட்சம் கார்டுகளை அடித்திருக்கின்றோம். 3,30,000 கார்டுகளை விநியோகம் செய்திருக்கின்றோம். இன்னும் 6,70,000 கார்டு எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த ஏற்கனவே கொடுத்த கார்டுகளை போலதான் இந்த கார்டுகளை கொடுக்க முடியும். இந்த கார்டுகளை நீங்கள் விநியோகம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு கொள்கின்ற மனப்பக்குவம் எங்களுக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் தான் தமிழ்நாட்டு காங்கிரஸ், மக்கள் தலைவர் மூப்பனார் தான் தமிழகத்துடைய காங்கிரஸ், அதற்கு பிறகு தலைவர் ஜி.கே. வாசன் தான் தமிழகத்துடைய காங்கிரஸ். ஆகவே அதை எதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. திரு மாணிக் தாக்கூர், அதாவது அண்ணன் கோவை தங்கம் அவர்களுக்கு என்னுடைய மிக மரியாதை வைத்திருக்கிறேன். அவரை பொறுத்த மட்டும் ஆனால் நிர்வாக ரீதியான சில பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார். திரு சென்னாரெட்டி அவர்கள் செயலாளர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர், என்ன சொன்னார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களின்படி மாநில தலைமை முடிவு செய்யும் எப்படிப்பட்ட அட்டைகளை கொடுக்க வேண்டும் என்பது. அதாவது சாதாரண உறுப்பினருக்கு உறுப்பினர் அட்டையை கொடுக்கின்ற அதிகாரம் மாநில தலைமைக்கு இருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற திரு மாணிக் தாக்கூர் என்னுடைய நண்பர், அவருக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த உறுப்பினர் கார்டை முதலிலாக பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய பொறுப்பாளராக பொறுப்பெடுத்து வருகின்ற போது சத்தியமூர்த்தி பவனில் அவருடைய கையாகத்தான் இந்த கார்டை விநியோகம் செய்தோம். இதே கார்டை விநியோகம் செய்தோம். அதற்கு பிறகு சில பேர் டெல்லியிலே போய் அந்த கார்டு மீது புகார் சொன்னதன் அடிப்படையில் அந்த காரை விநியோகம் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டார். காற்று தாண்டி இதை வாதிக்கணும்னு நினைக்கிறேன். தமாகாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 96 பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல்ல தமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் மிக இல்லை. இன்னைக்கு அதே போல ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? இன்னைக்கு சமீபத்துல தமாக யார் வரணும், வாசனை ஆதரவாளர்கள் யார் வருவாங்கன்னா, சமீபத்துல நாடாளுமன்ற தேர்தலில் 4.3% தான் காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு. இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 4.3 என்கின்ற தகவல் காங்கிரஸ் கட்சியுடைய ஓட்டு என்பதை மட்டும் நீங்கள் முன்வைத்து அதை ஒரு புள்ளிவிவரமாக தெரிவிக்காதீர்கள். நிச்சயமாக காங்கிரசுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கிகள் இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக சில அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மீது ஏற்பட்ட மனத்தாங்கலின் காரணமாக மிஸ்டர் மாணிக்க தாக்கூருக்கு தெரியும், தமிழகத்தில் இருக்கின்ற உண்மையான காங்கிரஸ்காரர் ஒதுங்கி இருக்கின்றார்கள். அதற்கு பல்வேறு காரணங்கள் என்னால் சொல்ல முடியும். வாக்களிச்சுட்டாங்க. அதனால் அவர்கள் தேர்தலிலே வாக்கு சேகரிப்பதற்கோ அல்லது தேர்தலிலே வாக்கு போடுவதற்கோ முன்வரவில்லை. அதுதான் உண்மை. இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் மிக பலவீனமாக இருக்கிறது அப்படின்னா மிக இல்லை. இந்த ஒரு காங்கிரஸ் ஸ்ட்ரக்சர்ல வாசனுக்கு பெரிய ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னா அதுல மாற்ற கருத்து இல்லை. ஆனால் இதுல இருந்து தானே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவாளர் வட்டம் இதுல இருந்து தானே வரும். ஒரு பெரிய தாக்கத்தை முன்பு டிஎம்சி 1996 ஏற்படுத்தியது போல இன்று ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதா? அவர் தமாகவை தொடங்க போகிறார் என்று யூகித்துக் கொண்டு நீங்கள் கேட்பதன் அடிப்படையில் பதில் சொல்வதாக இருந்தால், அவர் என்னென்ன பிரச்சனைகளை முன்வைத்து அந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்தப் போகிறார் என்பது ஒரு அடிப்படையான அம்சம். ஏனென்றால் அவர் ஏற்கனவே 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கிறார். எளிமையானவர், அன்பானவர். அதனால் மக்கள் மீது மரியாதை இருக்கிறது என்பதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. திரு தங்கம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் மீது சில விமர்சனங்களை வைத்திருக்கிறார். மாநில பிரச்சனைகளை அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை சீரியஸாக புரிந்து கொண்டு செயல்படுவதில்லை. இலங்கை தமிழர் பிரச்சனையாகட்டும், மற்ற லோக்கல் இஷ்யூஸ், இதுல ஒரு சீரியஸ் கான்சென்ட்ரேஷன், இம்மீடியட் அட்டென்ஷன் ஏஐசிசிக்கு இல்ல அப்படின்னா ஒரு
ஏற்கனவே அவருடைய குறையை சொல்லியிருக்கிறார். அது திரு இளங்கோவன் அவர்களும் சொன்னதை நீங்க விஷுவலா காமிச்சீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளா ஒரு முன்வைத்து தீவிரமாக முன்னெடுத்து செல்லக்கூடும் புதிய இயக்கம் தொடங்கினால். ஆனால் அவருக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நிராகரிக்கப்பட்டு சில கட்சிகளால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கும் போது அவர்களுக்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் வாசனுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போகாது. இங்கே பல கட்சிகளுக்கும் கூட்டணி தேவைகள், நிர்பந்தங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. யாரும் கூட்டணி இல்லாமல் அரசியல் நடத்துவதற்கு தயாராக இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் அதை விதிவிலக்காக சொல்லலாம். ஆகவே வாசன் அவர்களுக்கு அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதை, அவர் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள், அவருக்கு மக்களிடையே கிடைக்கக்கூடிய ஆதரவு, அதுபோல கூட்டணிக்காக அவர் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள், இவற்றை பொறுத்து அந்த கட்சியினுடைய எதிர்காலம். ஒரு கூட்டணிக்கான ஒரு புதிய கட்சி உதயமாகிறது என்றால் கூட்டணிக்கான வாய்ப்புகளையும் பரிசீலித்து அதற்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க்கையும் செய்த பிறகு அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுப்பார்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி நெசசிட்டி இல்ல. அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கூட தொடங்க முடியும். மக்களிடம் ஆதரவு திரட்டி நாம் பலத்தை பெருக்கிக் கொண்டு அமைப்பு ரீதியாக ஸ்தாபன பலத்தை உருவாக்கி கொண்டு கூட்டணிக்கு நம்மை ஒரு கட்சி அழைக்கும்படி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள். திரு மாணிக் தாக்கூர் கிட்ட நான் அதே கேள்விதான் திருப்பி கேட்கிறேன், அதுக்கு பதில் வரல நினைக்கிறேன். தமாக வந்தால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கோவை தங்கம், ஞானசேகரன், வாசனுடைய ஆதரவாளர்கள் நாஸ்பினிவர் சொல்லிட்டாங்க. வாசன் உருவாகும் சொல்லல, உருவாகாது அப்படின்னு சொல்லல, உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை மறுக்கல. இந்த நிலையில் உருவானால் காங்கிரசுக்கு பின்னடைவு என்றால் மறுப்பீர்களா? வரும் திங்கட்கிழமை வரும் என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்வதெல்லாம் அவருக்கு ஒரு சக்தி இருக்கிறது. தமிழகத்திலே மிகப்பெரிய மக்கள் மத்தியிலுடைய செல்வாக்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கும் இருக்கிறது. அவர்தான் தமிழகத்திலே காங்கிரஸ் தலைவர் வாசனுடைய நெருங்கிய ஆதரவாளர் திரு ஞானசேகரன் இதே தொலைக்காட்சியில காலையில சொன்னார், தமாகவுடைய வாழ்த்துக்கள் EVKS இளங்கோவனுக்கு என்று, தமாக நிச்சயம் உதயமாகும் என்று சொல்லியிருக்கிறார். இஃப் வி டேக் தட், தமாக உருவானால் காங்கிரசுக்கு பின்னடைவு, அது மற்ற கட்சிகளுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத தாண்டி காங்கிரசுக்கு பெருத்த பின்னடைவு என்றால் மறுப்பீர்களா திரு மாணிக் தாக்கூர்? என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கட்சியை விட்டு சென்றாலும் அது பின்னடைவுதான். அது இளைய பெருமாள் தொடங்கி ஐயா குமரியானந்தனாக இருக்கட்டும், வாழப்பாடி ராமமூர்த்தியாக இருக்கட்டும், திண்டிவன ராமமூர்த்தியாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பிரியும் பொழுதெல்லாம் வருத்தமாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்களுக்கு வருத்தம் இருக்கும். அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரசினுடைய மிக முக்கியமான காலகட்டம் இது. காங்கிரஸ் கட்சி அமைப்பு ரீதியாக இல்ல எலக்டோரலாக அவருடைய ஆதரவாளர் வட்டம் பெரியது என்ற காரணத்தினால ஒரு எலக்டோரல் செட்பேக்கை மேலும் கொடுக்கும் தானே நம்ம சொல்ல முடியும். அதற்குத்தான் ஹரி அவர்களே நான் முதலிலே சொன்னேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 20% இருந்த காங்கிரஸ் கட்சி இப்பொழுது 4.3% குறைந்திருக்கிறது. தமாக தனியாக நின்ற பொழுது 99 10% வாக்குகளை பெற்றது. 10% வாக்குகளை ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது. அதற்கு பின்னாலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோடு வந்து அவர்கள் இணைக்க வேண்டும் என்று விரும்பினார் சோனியா காந்தி அம்மையார் தலைமையேற்றதுக்கு பின்னாலே. ஆக மொத்தம் எப்பொழுதெல்லாம் பிரிவு நடக்கிறதோ காங்கிரஸ் கட்சியிலே, காங்கிரஸ் கட்சி அது பாதித்திருக்கிறது. பாதிப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று நாம் விரும்புகிறேன். புதிய தலைவராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய EVKS இளங்கோவனும் கூட நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார், GK வாசன் பிரிந்து செல்ல மாட்டார் என்று. அந்த நம்பிக்கை அகில இந்திய தலைமைக்கும் நிச்சயமாக அதிகமாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளும் முழு வேகத்தில் நடந்து வருகின்றன என்று சொன்னால் மிகையல்ல. தமாக உருவாகுமா உருவாகாதா, இதை தாண்டி மீண்டும் தமாக உதயமானால் அதற்கான வாய்ப்புகள் என்ன? நேர்களிடமும் கேட்டிருக்கின்றோம், அவர்களுடைய பார்வை என்னங்கிறத பார்க்கலாம். மீண்டும் தமாக உதயமானால் வெற்றி பெறும் என்று 66%, தோல்வியே தழுவும் என்று 18% ஓரளவுக்கு மட்டும்தான் சோபிக்க முடியும் என்று 16% சொல்லியிருக்கிறார்கள். தமாகவுக்கான வாய்ப்பு
பிரகாசமாக இருக்கிறது என்று 66%, தோல்வி அடையும் என்று 18%, ஓரளவுக்கு சோபிக்கும் என்று 16% சொல்லியிருக்கிறார்கள். தமாக உதயமானால் உதயமாகுமா? நவம்பர் 3ஆம் தேதி என்னுடைய முடிவை அறிவிப்பேன் என்று ஜி.கே. வாசன் சொல்லியிருக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்து அந்த தமாக உதயமாகாமல் வாசனை சமாதானம் சேர்த்துக்கான முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுமாங்கிற கேள்வி இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத நவம்பர் 3ஆம் தேதி தான் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து பிரிந்து சென்ற ஆப்ஷூட்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட அதிகம், மற்ற மாநிலத்திலேயும் நிறைய இருக்கின்றன. பெங்கால் எடுத்துக்கிட்டா பாங்லா காங்கிரஸ் பிரிந்து சென்றிருக்கிறது, சமீபத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிரிந்து சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிந்து சென்றிருக்கிறது. காங்கிரஸ் ஜனநாயக பேரவை பி. சிதம்பரம் நடத்தினார். அதே போல குமரி அனந்தன் பிரிந்து சென்றார். ஆக இதில் பல கட்சிகள் மீண்டும் காங்கிரஸ் போல்டுக்கு வந்திருக்கின்றன என்பதையும் பார்க்க வேண்டும். தமாக பிரியுமா? பிரிந்தால் காங்கிரசுக்கு பின்னடைவா? அதற்கான வாய்ப்புகள் என்ன? தொடர்ந்து பார்க்க வேண்டும். நவம்பர் 3ஆம் தேதி தமாக உருவாகுமா அப்படிங்கிற கேள்விக்கான விடை தெரியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு தங்கம் அவர்களுக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கும் அதே போல திரு மாணிக் தாக்கூர் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.